வணக்கம் முகங்களே. மிஸ் வந்துன்றா மிஸ் வந்தோடனே இதில் பற்றி காய்ச்சி போட்டு என்னென்று சொல்லிப்போம். என்ன ஓகே, இல்லை நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை முடிவாக சொல்லியிருப்பேன். இல்லை இந்த பெயிண்ட் அடித்ததெல்லாம் இப்போ இங்கே இந்த பெண்கள் பாடசாலை பிரின்சிபல் வந்துருக்கிறா. அவருடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் முடித்துக்கொள்வோம். ஓகே, இந்த எல்லாம் சரியான்னு பார்த்துட்டு அவங்க காணொலியை முடிச்சுக்கொள்வோம். நன்றி உறவுகளை, நன்றி உறவு. பிரின்சிபல் இங்கே வந்துருக்கிறாங்க பாருங்கள். என்ன மாதிரிங்க என்னங்க மலைப்பேருங்க? இந்த ஓட்டக்கல்ல தான் அடிக்கத்தான் 4 பேரை போட்டு சரியாக முடித்தவரா மல்ல அடிச்சு வடியாத்து அடிச்சிருக்கு. என்ன மற்றபடி முதல் காட்டியான ஊத்தியாக கிடந்தது, ஊத்தியாக கிடந்தது. இன்றைக்கு இந்த ஸ்கூல் பிரின்சிபலுங்களோட நிற்கிறேன். வேறு நாங்கள் இதை பற்றி இந்த பள்ளிக்கூடம் பெயிண்ட் அடித்த பற்றி கேட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் இதை பற்றி எதுவும் சொல்லுங்கள், என்ன சொல்ல இருக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கு மூலமாக அடிக்கிறேன், இந்த பெயிண்ட் அடிக்கிறா சரி சரி. மாணவர்களுக்கு நலன் கருதி நீங்கள் மாணவர் நலன் கருதி அந்த செய்த உதவிகளுக்காக வேண்டி பாடசாலை சமூகம் சார்பில் எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த அனுசரணை செய்த டென்மார்க்கில் இருக்குது அவருடைய தகப்பண்ண ஞாபகத்தினால பிரான்ஸில் இருக்கிற அண்ணன் தம்பியான் சியா குடும்பமும் குட்டி குடும்பமும் தான் இந்த 1,20,000 சியா குடும்பமும் குட்டி குடும்பமும் அண்ணன் தம்பி தான் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 1,20,000 அவர் தகப்பண்ட சின்னப்படியும் கெனூட் ஞாபகத்தினால இந்த பண உதவியை செய்திருக்கிறோம். அவர்களுக்கு என்ன சொல்லுங்கள்? நாங்கள் அவியல் மனம் இந்த மாணவர்களுக்கு தாங்கள் பாடசாலைக்கு செய்யணும் என்ற ஒரு வாஞ்சியோடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய தகப்பனாருடைய ஞாபகத்தமாக இதை எங்களுக்கு அர்ப்பணிப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பில் நன்றி உணர்வுடன் என்றும் இருப்போம் என்றதை கூறிக்கொள்கிறோம். அவருடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் அவருடைய மாணவர்களுக்கு இது பற்றிய தெளிவுபடுத்தலை அசம்பிளியில் சொல்லி தெளிவுபடுத்துவோம். நாளைய தினம் பாடசாலை நீங்கள் ஆறுதெல்லாம் நன்றி கிடையாது. இப்போ 1,20,000 முடிஞ்சிருக்குங்க. இதில் நான் 80,000 கொடுத்துருக்கிறேன். இதை கூட கையாலேயே கொடுங்க என்றால் நல்ல மண்டா நினைக்கிறேன். கூட கையால் கொடுக்குறாரு கொடுக்கக்கூடாது. அப்படியா? சரியா? அங்கே பெர்மிஷன் எடுத்து இங்கே கூட்டம் கூடி தான் செய்கிறதா? இது அவசரமாக செய்யணும்னுக்காக வேண்டி நான் பெர்மிஷனுக்கு லெட்டர்கள் எல்லாம் அறிவிச்சு நாளைக்கு தான் அதை செய்து முடிப்பேன். சரி. நான் காசு கையாளுறையில் பொருளாதாரம் சரி, நல்ல விஷயம் பிரச்சனை இல்லை. என்னதுன்னா இந்த தம்பி இந்த பணத்தை வாங்க இதில் இந்த பக்கத்தில் அங்கே கொஞ்சம் இடம் இவரால் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்தவர் 1,20,000 அன்றைய முதல் நான் 50,000 தான். அப்புறம் அவியற கடையில் அவியற்ற நீங்கள் இன்றைக்கா நேற்று போய் 30,000 நீங்கள் இதில் 40,000 இருக்குது. இந்த வாங்குங்க, பாருங்கள், எண்ணி பாருங்கள். நீங்கள் எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 2,000 இருக்காக்கியா கவனமான. சரியா? உங்களோட இல்லை அந்த மைக்கை வாங்கி சொல்லுங்கள். எத்தனை அந்த தொழில் வாய்ப்பு தந்துருக்கு? 2 முதலாவது வேலை திட்டம் செய்து இப்போ பூச்சி வேலை நடந்தபடினால நான் அந்த வேலை திட்டத்தை நாளைக்கு மீண்டும் திருப்பி தொடங்குறேன். நாளைக்கு அதுமாதிரி நாளையோட அந்த வேலை திட்டம் மற்ற அந்த அந்த பைப் லைன் அது பக்கத்தால் நாளைக்கு நம்ம 2 பேர் ஒரு ஆள் தேவையில தான் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன வேலையும் செய்யணும் அப்படின்னால இன்னொரு ஆளையும் போட வேண்டியிருக்குது. நாளைக்கு இப்போ வந்த 2 பேரையுமே நாளைக்கு நான் அங்கேயும் போட்டு அந்த வேலை திட்டத்தையும் முடிச்சுக்கிறேன். நாளையே முடிச்சுடுங்க அந்த வேலை திட்டம். நன்றி. நீங்கள் இந்த கான்ட்ராக்டு எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக செய்ததுக்கு முதல்ல நன்றி உங்களுக்கு. எங்களோட சுகாதார குழுவால் நீங்கள் எங்களோட சுகாதார குழுவுக்கு எதுவும் சொல்ல போகிறீங்கன்னா சொல்லி விடுங்க. அவர்கள்லாம் எங்களோட நான் தான் முன்னுக்கு இருந்தாலும் அவங்களும் சுகாதார குழு எங்களோட இருக்குத்தானே. சுகாதார மேம்பாட்டுக்குழு இந்த பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்கின்றன. நமது மாணவிகளுக்கு முன்பு இந்த
சுகாதார பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இந்த கழிவுப் பொருட்களை போடுவது பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாம் செய்திருந்தனர். அதே போல் இன்றைய நிலையில் எங்களுக்கு பாடசாலைக்கு இந்த உதவி திட்டத்தை பெயிண்ட் அடித்து உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள்தான் முன்னின்று அவர்கள் மூலம்தான் அவர்களுடைய செயற்பாட்டின் மூலம்தான் அரசிடம் நிதி பெறப்பட்டு செய்யப்பட்டது. எனவே அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாடசாலை சமூகம் சார்பில் நமது மனமார்ந்த நன்றிகளை சுகாதார குழு மேம்பாட்டு கழகத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மிஸ், நன்றி மிஸ். மற்றதாக இப்போ ஜெர்மன்லேருந்து தீபன் என்ற முறிமன்லேருந்து ஒரு 50,000 ரூபா பணம் தந்துக்கிற 50,000 ரூபாய்க்குள்ளே ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி அவரும் அவருடைய தகப்பன் சுரேன் அவற்றை ஞாபகத்தினால் 6ஆம் மாதம் அவர் இறந்த தினம் வருது. அந்த ஞாபகத்துக்காக ஒரு 50,000 ரூபா வந்துருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் 50,000 ரூபாய்க்குள்ளே இதை செய்யக்கூடிய வேலை திட்டம் எதுவும் இருக்குதோ? வேலையும் கணக்கு இருக்குது. நாங்கள் காய்ச்சி போட்டு நாளைக்கு காய்ச்சி போட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதையும் எடுத்து செய்து விடுவோம். பிரச்சனை இல்லை. என்ன தந்தது 50,000 ரூபா தான். அதுக்குள்ளே பாருங்க என்ன வரும். சில பேர் தெரியும் தானே, பெரிய வேலை கூடின்னு சொன்னாலும் கிடைச்சால் அவங்க மனமாக வந்து இந்த 50,000 ரூபா தானே பெரிய எங்களுக்கு ஒரு இது வரப்பிரயாசம் உண்டு. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், பார்த்து போட்டு என்னென்னு சொல்லுங்கள். நாங்கள் அதை பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். செஞ்சு விட்டால் நல்ல, இல்லாட்டி வேறு கேட்டுக்கிட்டு இருக்க வேறு திட்டங்கள் வந்தது. அப்போ நான் உங்களுக்கு உறுதிமொழி தந்துட்டு இந்த பெயிண்ட் மடித்து ஒரு 50,000 ரூபாண்டை சொல்லி போட்டிருந்தானே. அப்போ கட்டாயம் இந்த பொம்பளை பாடல்கள் செய்ய சொல்லியிருக்கிறேன். மேலே உதவி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவான். பொம்பளை பிள்ளை கொடுத்து கொடுக்கணுன்னு சொன்னால் நாங்கள் அந்த அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஒழுங்கு முறையாக. கம்ப்யூட்டர் என்ன இல்லை, என்ன விலை வரும் பிள்ளைங்க சரி கூடவா இருக்கும். லேப்டாப் என்ன விலைன்னு தெரியாது. இல்லை அந்த 50,000 ரூபாய்க்கு வருமாண்டா அதை வாங்கி தரலாம். அந்த நொண்டை வாங்கி தந்தால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அன்பளிப்பு செய்ய சில வேறு ஆக்களும் பெறலாம். அதை பார்த்து இனிமேல் நாங்கள் உதவி செய்வாங்க. கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு செய்ய வேணுமென்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா செய்வாங்க. நன்றி. நீங்கள் நாளைக்கு எனக்கு என்ன தேவைன்றதை சொன்னீங்கன்னா நான் மிச்சதை அவரோட காய்ச்சல் இது தான் செய்ய போகிறோம்னு சொல்லிவிடுவோம். நன்றிங்க. இவ்வளோ நேரம் மினக்கட்டை ஓடி வந்துட்டீங்க. இந்த லீவு நாளில் இவங்களை வந்துட்டு நானும் என்ன முடிவல் வச்சுருந்ததானே வாங்க கூட்டிங்க. சரிங்க, நன்றி. ஓகே. வணக்கம் உறவுகளே, நான் சந்திரன். என்னென்னு சொன்னால் இந்த பெண்கள் பாடசாலை பாருங்கள், பெண்கள் பாடசாலைக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1,25,000 ரூபா 1,20,000 ரூபா ஒரு கான்ட்ராக்ட் பேசினேன். இவர்கிட்ட தான் பேசினாங்க. கான்ட்ராக்ட் பேசி இன்றைக்கோட இந்த வேலை முடிகிறது. இந்த வேலைக்கு அனுசரணை செய்தது சின்னப்பொடியும் கெனியூட் அவர்களின் ஞாபகத்தினாலே டென்மார்க்கில் வசிக்கும் சியா குடும்பமும் பிரான்சில் வசிக்கும் குட்டி குடும்பமும் இருவரும் சேர்ந்து இந்த அனுசரணைக்கு 1,20,000 ரூபா தந்திருந்தார்கள். இது கிடந்த முன்னாள் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ ஊத்தியாக இவ்வளோ இதாக இருந்தேன். இந்த பள்ளிக்கூடம் இந்த செயின்ட் ஜேம்ஸ் பெண்கள் பாடசாலை வகுப்பறை இந்த பெரிய இடத்த இந்த பெயிண்ட் அடித்து இன்றைக்கு முழுமையாக இதில் பாருங்கள். இல்லை அடாமல் பாருங்கள், நீங்கள் மேலே இருந்து பாருங்களா, மேலே இருந்து முழுமையாக பெயிண்ட் அடித்து இன்றையோட இது முடிவடைது. 3-4 நாளுக்கு அவசரமாக நாளை பள்ளிக்கூடம் தொடங்க போன்றபடியாக உடனடியாக 3-4 பேரை போட்டு இந்த வேலி ஏண்டையோட நேரம் 4:30-5 மணி ஆச்சு, 6 மணி ஆகுது. இப்போ முடித்து தந்திருக்கிறார். கீழ் படியும் அடித்து வந்துருக்கிறார். நான் காட்டுற மாதிரி இந்த அனுசரணை வந்தது சியா, டென்மார்க்கில் இருக்கிற சியா குடும்பமும் பிரான்ஸில் இருக்கிற குட்டி குடும்பமும் தான் இந்த அனுசரணை வந்தது. பிரின்சிபல் வாரண்டவை நான் விரையில் தான் பார்த்தேன். அவங்க வந்தோன்னா நேமல்ஸில் இதில் கிட்ட பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கேன். குழந்தை கடையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க காட்டினேன் காணொலியில். இப்போ இந்த இது லைட் இல்லை, இப்போ முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் அடித்தாச்சா இல்லையா? இந்த தொடைய இந்த இதெல்லாம் அடிச்சிருப்பா. இந்த படிக்கெல்லாம் அடிச்சுட்டேன். இப்போ 5 பக்கத்தில் நிற்கும் அவளுடைய காய்க்கும் பாருங்க. இந்த படி எல்லாம் அடிச்சாச்சு. பாரு இந்த உதவியை
அவருடைய தகப்பன்ற ஞாபகத்தினால பெறப்பட்ட பணம் தான் 1,20,000 ரூபா. ஏற்கனவே தம்பி எவ்வளவு தந்துனா 1,20,000 இப்போதைக்கு எங்களுக்கு 90. நீங்கள் எனக்கு 40 தரம் கிடக்குது. 40 தர கிடக்கு. முதல் உங்களுக்கு வந்து 50 தந்த நான், பிறகு 30 தந்த நான், என்ன 40 தர கிடக்கா. சரி, இப்போ நான் இப்போ பிரின்சிபல் பேர பிரின்சிபல் கையாலேயே கண்டு முடிக்கிறேன். இது வேலை திட்டம் நீங்கள் எத்தனை வேலை போட்டு கூட ஆக்களை போட்டு வேலை செய்ய என்ன ஓட்டக்கல் வேலை கூட ஓட்டக்கல் இது வந்து ஒரு சதுரத்திலேயே வந்து 120 ஓட்டக்கல் கிடக்குது. ஒரு ஒரு சின்ன பாக்ஸு தான் 120 ஓட்டக்கல். 120 ஓட்டக்கல். அப்போ இது வந்து நான் ஒரு நாளுக்கு 4 பேர் போட்டு வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 4 பேர், நாளைக்கு 4 பேர்னா 3 நாள் வேலை செய்யுது. 3 நாள் வேலை செய்யணும். ஒரு ஆளுக்கு 3,200 ரூபா சம்பளம். சரி, பரவாயில்ல. ஸ்கூல் தொடர்ந்து அவசரத்துக்காண்டி இல்லாட்டினா 2 ஸ்கூல் முடிக்கணுங்கிற ஒரு அவசரத்துக்காண்டி தான் நான் ஆக்களை போட்டு உடனடியாக வேலை செய்யும். 3 நாளுக்குள்ள வேலை செய்யணும். இல்லையா வந்தால் கூப்பிட்டு எடுத்து விடலாமென்று பார்த்தோம். அதில் பிளாக் போர்டு பிளாக் போர்டும் பெயின் அடிச்சது. எல்லாம் பிளாக் போர்டு அந்த பிள்ளை அதுக்குறாங்க. அது ஊத்தியாக்கலன்னா எல்லாம் அடித்து விட்டுருக்கேன் பிளாக் போர்டுக்கு. நன்றி நன்றி நன்றி. இல்லை மற்றது அங்கேயும் வந்து அந்த வேலையை நாளைக்கு கூட செய்து விடுங்க. அது இந்த பைப்பில் இருந்து சரியா அதையும் செய்து விடுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பறையாக காட்டிக்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருங்க. அதுதான் முதலாவது பெரிய ஒரு வகுப்பு பாருங்கள். இந்த காணொளி மனுவியாக செய்து முடித்துள்ளார். இவரால் எங்களை செஞ்சு அந்த ஆண்கள் பாடசாலைக்கும் சிவருக்கு பெயிண்ட் அடித்தார். இது முதல்ல இந்த ஊற்றியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தாக்களுக்கு தெரியும் இந்த எப்படி ஊற்றியாக இருந்தான்ட்டு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. இங்கே லைட்டு வந்து குறைவாக இருக்குது. என்ன லைட்டு வடிவாக இருந்தால் இன்னும் வெளிச்சமாக இருக்கும். இது 2வது அறையா. இது பெரிய ஹோல் உண்டு. இது பெரிய ஹோலில் சும்மா பிரித்து விட்டுருக்குது. இது 40க்கு 40 சதுர அடி. இல்லை 40க்கு 40 இருக்கும். என்ன 20 அடி 40க்கு 40 பாருங்கள். எந்த பெரிய 2 பாருங்கள். இதெல்லாம் செய்து முடிச்சிருக்கு. இந்த மரம் ஓட்டக்கல் எல்லாம் வெள்ளை பெய்ந்து வெள்ளை அடிச்சிருக்கு. ஓட்டக்கல் இதுதான் 4 இருக்குது. அது சரி. இந்த டென்மார்க்கில் இருக்கிற அனுசரணை இந்த சியா குடும்பத்துக்கும் பிரான்சில் இருக்கிற குட்டி குடும்பத்துக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்து சுகாதார குழு சார்பாலையும் என் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து கண்டு இந்த வேலை திட்டத்தை செய்த இந்த தம்பி உடனடியாக கேட்ட உடனே இந்த வேலையை செய்து தந்ததுக்கு அவருக்கும் மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்தது இந்த ஜேமல்லேருந்து தீபன் என்ற தம்பி வந்து சுரேந்திர மகன் அவர் ஒரு 50,000 ரூபா தந்திருக்கிறார். எங்களுக்கு கையில் வந்திருக்கு. அதுவும் இந்த பொம்பளை பள்ளிக்கூடத்துக்கு தான் ஏதோ ஒன்று ஒரு தேவைக்கு கொடுக்க சொல்லி தேவைக்கு செய்ய சொல்லி பொம்பளை பள்ளி தீபன் என்றவர் அவருடைய அப்பாவோட ஞாபகத்தினால் 6ஆம் மாதம் ஒரு அப்பா இறந்த ஞாபகத்தினால் சுரேன் இறந்த ஞாபகத்தான் சுரேன் தான் பெசில்கிட்ட மகனாக்கும் சுரேன் அவருடைய ஞாபகத்தான் தீபன் என்று சொல்லி ஜேமன் உரிமையில் இருக்கிற அவரும் இந்த 50,000 வந்துருக்கிறார். இங்கே பிரின்சிபல் வந்தாருண்டு அவர்கிட்ட என்ன வேலையென்று கேட்டு அறிஞ்சிடலாம். அவர் வாரண்டு சொன்னார் காணையில். அதான் நாங்கள் இப்போ உடனே வந்து இந்த காணொலியை முடிச்சுட்டு போகிறலாம். இந்த வேலை முடியுது பாருங்கள் இவ்வளோ அழகாக. இப்போ முந்தி கிடந்த அண்டையை பார்த்து இதுக்கு வந்து காரணம் எங்களை சியாவும் குட்டியும் தான். இந்த அனுசரணை தந்ததுக்கு அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதே போல இத்தனை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். புலம்பெயர்ந்த உறவுகள் உண்மையில் நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தினமும் என்னுடைய காணொலியை பார்த்து சில சிறிய தங்களால் நீண்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. மற்றது குருநார் பாடிமின் அகாடமிக் பிளேயர்களுக்கும் சின்ன உதவிகள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. புலம்பெயர்ந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் இது யாருன்னாலும் உங்களை கூடாலேயோ எங்களை கூடாலேயோ
நிற்கிற நேரம் உங்களை தான் நாங்கள் கட்டாயம் செய்வோம். இந்த குருநகரில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்ற நோக்கத்தினால் இதில் நின்று நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றம் இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் ரெண்டு காணொலி போட்டுக்கிறேன். எங்களோட ஊர் காணொலிகளும் இதெல்லாம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும் அதில் மாற்றத்தை மாறி இருக்குது. ஆனால் இதே போல் மாற்றம் இன்னும் காணாது, மாற வேணும். சில இடத்துல குப்பைகள் கிடக்கு, நாங்கள் இல்லையென்று சொல்ல மாட்டோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் காட்டியிருக்கோம். ஒரு சில இடங்களில் கிடக்கு எல்லாம் முற்று முழுதாக உடனே 100% முடிக்கிறாது. மெல்ல மெல்லமாக முடிப்போம் என்ற உறுதிதாரம் கட்டாயம். உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்குது. நிச்சயமாக நாங்கள் செய்து முடிப்போம். அதுக்கு உதவியாக நீங்கள் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதி பங்களிப்பு தான் இன்றைக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த சுகாதார குழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அத்துடன் என்னையும் நம்பி நீங்கள் இந்த பணத்தை உடனே 6 என்னை நம்பி தரீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளையும் தெரிவித்து கண்டு இந்த மிஸ் வரையில் இந்த தம்பி என்ன உங்கள்கிட்ட தான் மைக்காது சரிங்களா? இந்த வேலை இங்கே அதெல்லாம் முடிச்சு எனக்கு கீழே கொஞ்சம் முடிச்சு விட்டாது. லைட் இல்லை, அதில் லைட்டை போடையா படி லைட்டு அந்த பல்பு இல்லையா? இப்போ இங்கே கீழே பாட்டிலாம் மேலே நடந்த கதையும் காட்டி விடுறேன். இதோட முடியுது பாருங்கள். நீங்களையும் அடிச்சு போய்க்கின்ட்டுருக்காங்க பாருங்கள். என்ன நாளை பள்ளிக்கு ஸ்கூல் நான் இந்த கதவை திறந்து விடுங்க. இந்த பெயிண்ட் அடிச்சுருக்காங்க பாருங்கள். நாளை ஸ்கூல் தொடங்குன்னுட்டு மழை விட்டாலும் விடாத முயற்சியோடு செய்து நிற்கிறார்கள். இன்றைக்கு முடித்து தருவேன் என்று சொல்லி சொன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்துருக்கிறார். உண்மையிலே அவருக்கு என்ன பேர்? கமிட்டனா அவருக்கு பேர் கமிட்டன். அவர்களுக்கு நன்றியாக சொல்லிங்கன்னு அவரோட குழு இங்கே பாருங்க. எல்லா இடமும் வடிவ அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். நன்றி நன்றி நன்றிடாப்பா நன்றி. இந்த வேலையை நான் சொன்ன உடனே முடித்து இன்றைக்கு கணக்கு வழக்கெல்லாம் 1,20,000 நீங்கள் கேட்டிருப்பீங்க. முதல்ல 50 கொடுத்தலாம், அப்புறம் 30 கொடுத்தா இந்த 40 கொடுக்க கிடக்கு. 1,20,000 உங்களுக்கு முன்னாலேயே பாருங்கள். எல்லாரையும் வெளிப்படைத்தன்மையாகவே செய்துருக்கோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து உதவி செய்யத்தாமல் தான் நாங்கள் ஒழிய எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக செய்து விட்டால் எல்லாருக்கும் நன்மையாக இருக்குமென்றக்காக தான் வெளிப்படைத்தன்மையாக செய்துருக்கோம். நன்றி நன்றி. நான் மிஸ் வர விட்டு எடுப்போம். வர இல்லையோ மிஸ்?